வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனம் பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஆஸ்ட்ரல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். மேச ராசி, இந்த மேச ராசியில பிறந்தவருக்கு இந்த ஜூலை மாதத்துல இந்த 2026 ஜூலைல இந்த வாரத்துல என்னென்ன சுப அசுப பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராசியாதிபதி செவ்வாய் 2வது இடத்துல இருக்கிறது. யூஸ்வலா ஃபைனான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட், சக்சஸ், எங்கேயோ பணம் கொடுத்துருப்பீங்க, திரும்பி வர வாய்ப்பு, பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுல ஒரு ப்ராஃபிட் வர்ற வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ், பாசிட்டிவ் திங்கிங். அது இல்லாம ஃபைனான்சியலி ஒரு ரொம்ப ஃபைனான்சியல் ஃப்ளோ சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மேசராசில பிறந்தவருக்கு இந்த வாரம் ரொம்ப மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாரமா இருக்கும். இதுக்கு ஃபைனான்சியலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு. அஷ்டமாதிபதி 2வது வீட்டு இருக்கிறது அவர் அன்எக்ஸ்பெக்டடா பணம் உங்களுக்கு வர்ற வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. சதுர்த்த ஸ்தானத்தில் இருக்கிற சுப கிரகங்கள் இந்த குரு கிரகம் அங்க இருக்கும்போது யூஸ்வலா வீட்டுல ரொம்ப நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. ஒரு மாதிரி இத்தனை நாள் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டே இல்லை. இப்போ அது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. நல்லா பேசுறது, ஒரு ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட். சின்ன சின்ன விஷயத்துல சண்டை இருக்கும், ஆனா இப்போ அது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடும். நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருந்தீங்கன்னா அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா சால்வ் ஆயிடும். இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் அதிகமாயிடும், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாயிடும். இப்ப எப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு இது வாங்கணுமே, வீடு வாங்கணுமே, ப்ராப்பர்ட்டி வாங்கணுமே, இப்போ அந்த ஒரு ஒரு பாசிபிலிட்டி அது அமையும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியா நடக்கும் எல்லாமே. இப்ப பாருங்க, இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா டாக்குமெண்டேஷனு, லீகல் ஒப்பீனியன், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே ஈஸியா நடக்கும். யாருக்கு? இந்த மேசராசில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதி கேது அங்க இருக்கிறதுனால சந்தான யோகம் லேட் ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அவ்வளவு நல்லது கிடையாது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு. காதல்ல இருக்கிறவருக்கு, யாரு காதல் பண்றீங்களோ அவருக்கு எல்லாருக்குமே அந்த விஷயத்துல பிரேக்கப் ஆகுற சான்ஸ் அதிகமா இருக்கும். அவ்வளவு பாசிட்டிவா இருக்காது உங்களுக்கு. நிறைய பேருக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ், ஒரு மாதிரி லோவா ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். மூணாவது, அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எனக்கு இது சாடே சாத்தி எப்படி சார் 7வது சனி நடக்குது, இது பிரச்சனைன்னு கேட்பேன். கண்டிப்பா பிரச்சனைன்னா இது இது இந்த சாடே சாத்தி பாக்குறதுக்கு வேற ஒரு கிரகம் அங்க போனா கஷ்டம் வராது. நிறைய பேரு இந்த சாடே சாத்தி பீரியட்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காங்க. அது என்கிட்ட இருக்கு இந்த ஜாதகங்கள். சாடசதி பாக்குறதுக்கு அந்த சனியோடு பின்னாஷ்டக வர்க்கம், அஷ்டக வர்க்கம் எப்படி இருக்கு, அது உங்களுக்கு யோகியா அவயோகியா, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். வெறும் சனி இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வராது. ஆனா அப்படி இருந்தாலும், அப்படி பிரச்சனை இருந்தா நீங்க கண்டிப்பா ஹனுமான் சாலிசை ஒரு நாளுக்கு 3 தடவை நீங்க சொன்னா அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மியாயிடும். பாருங்க, நம்ம தலையெடுத்து நம்ம மாற்ற முடியாது. பிரச்சனை அது டெல்யூட் பண்ணலாம், அதோட இன்டென்சிட்டியை நாம கம்மி பண்ணலாம். அதுதான் நம்ம கையில இருக்கு. மழை பெய்யும் போது நாம ஒரு அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணலாம், அதை விட்டுட்டு நம்ம மழையை தடுக்க முடியாது. அதுதான் டெஸ்டினி.
ஸோ கரியர்ல வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நல்ல சேஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யார் வெளிநாட்டு ஜாபுக்கு தேடுறீங்களோ, இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களோ, நிறைய நாள்லேருந்து உங்க மனசுல இருக்க அவர் எல்லாருக்குமே வெளிநாட்டுல ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. வெறும் வெளிநாட்டுனா வெறும் வெளிநாடு கிடையாது, வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு ஸ்டேட்டுக்கு யாரை ட்ரை பண்றீங்களோ எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கு, கரியர்ல நல்லது இருக்கு. இந்த ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவருக்கு, இந்த கிளாத் பிசினஸ் பண்றவருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் மேசராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.